வணக்கம் பிளான் வித் பார்த்தா நேயர்களே. எப்பயுமே நம்ம மார்க்கெட் இறங்கும்போது பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான டவுட்டுகள் வரும். இன்றைக்கி என்னென்ன டவுட் இருக்குது என்னென்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் பிளான் வித் பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான வீடியோக்கள் வேணும் அப்படின்னா எங்கே தேடி வரணும்னா பிளான் வித் பார்த்தாக்கு தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நம்ம பேசுறதுல ஏதாவது உங்களுக்கு ஃபர்தர் டவுட் இருக்குன்னா கீழே கொடுத்துருக்க நம்பர் 9962306705 தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க உங்களுக்கு உதவுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம. வணக்கம் சார். வணக்கம். மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்கும்போது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான ஸ்டாப் பண்ணலாமா இல்ல அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? இப்போது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானை என்ன ஆப்ஷனுக்கு நம்ம பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டேன், என்னோடய மந்த்லி இன்கமில் ஒரு பகுதி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னா நான் நிறுத்துறது எப்படி சாத்தியக்கூறு இல்லை? என்னால் சாத்தியக்கூறு நிறுத்தவே முடியாது இல்லையா? ஏன்னா அது என் குடும்பம் வாழ்க்கை நான் குடும்பம் ஓட்டுறதுக்கான அது பணம் இல்லை. நான் ஆல்டர்னேட் வேறு விஷயத்துக்காக நான் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நேரங்கள் நம்மளே அட்வைஸ் பண்ணுறோம், உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் சினாரியோ கம்மியாக இருக்கிறனால அதை மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது வழியாக எஸ்டபிள்யூபி எடுத்து ஹோம் லோன் இஎம்ஐ கட்டுங்க அப்படின்னு ஐடியா கொடுக்குறோம். ஸோ இந்த நேரங்களில் உங்கள்கிட்ட பணம் வித்ட்ரா பண்ணால் எனக்கு குறையும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது சர்ப்ளஸ் பண்ணால் அதை வச்சு 1-2 மந்த்ஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. இல்லை அப்படின்னா இதனால் உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இஎம்ஐ வந்து ஒரு 50,000 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 50,000க்கு 10% இம்பாக்ட் இருக்கலாம். மார்க்கெட் இந்த இயர் டு டேட் வந்து 8லேருந்து 9% இறங்கிருக்கலாம். இந்த மாதம் மார்ச் மாதமே ஒரு 9% இருக்குது. 50,000 ரூபாய்க்கு 9%, 10%, 5,000 ரூபாய். இப்போ ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 5,000 இம்பாக்ட் ஆகும். அது ஒரு பெரிய இம்பாக்ட் கிடையாது. என்ன ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் எஸ்டபிள்யூ யூஸ் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. எஸ்டபிள்யூபியில் இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, என்னோட கேபிட்டல் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு. உண்மையில கேபிட்டல் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, நீங்கள் ஒரே ஒரு டேட்டா எடுத்து பார்க்கணும். அதாவது 2008 ஜனவரி 1 அன்றைக்கி நீங்கள் போய் முதலீடு பண்ணிட்டீங்க ஒரு ஹைப்ரிட் ஃபண்டில். பண்ணிவிட்டு 1 இயர் கழிச்சு நீங்கள் எடுத்திருந்தீங்க. நார்மலாக எஸ்டபிள்யூபி நம்ம என்ன சொல்கிறோம், 1 இயர் கழிச்சு எடுத்துக்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹைப்ரிடோட ஃபண்டு NAV 14 இருந்தது. அன்றைக்கி 2009 பிப்ரவரி 1 அந்த ஃபண்டோட NAV வந்து ஆல்மோஸ்ட் 8.9 கிட்டத்தட்ட இருந்தது. அப்படின்னா இவ்வளோ பர்சன்ட் 40%, 44% இறங்கிருக்கு. அந்த ஃபண்டு அப்படியே நீங்கள் எஸ்டபிள்யூபி கண்டினியூ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 11.7% ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். இன்னும் உங்களோட கார்பஸ் இருந்திருக்கும். ஸோ இதனால் இந்த மாதிரி நேரங்களில் வரதுனால நமக்கு இம்பாக்ட் ஆகுமா, கேபிட்டலில் இம்பாக்ட் ஆகுமா அப்படிலாம் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. உங்களோட யூஆர்பிஆர் லாங் டேர்ம் இன்வெஸ்டர். உங்கள் எஸ்டபிள்யூபி பண்ணுறது ஒரு 15 வருஷம் 20 வருஷமாக இன்வெஸ்டராக இருந்தால் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சும்மா இந்த நாய்ஸு அப்படின்னு இக்னோர் பண்ணோம். அடிக்கடி இந்த டிவியில் போய் பிரேக்கிங் நியூஸ் பார்க்கக்கூடாது. ஏன்னா காலையில் போட்ட பிரேக் நியூஸை சாயந்தரம் பிரேக் நியூஸ்னு போடுறாங்க, மத்தியானமும் போடுறாங்க. அதனால் என்ன பிரேக்கிங் நியூஸ்னு தெரியாமல் நீங்கள் அதை பிரேக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்துடும். உங்களுக்கு நிறைய பேர் சொல்கிற விஷயம் எஸ்டபிள்யூபியில் ஒரு 6% எடுத்துக்கோங்க, அப்போ உங்கள் கேபிட்டல் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 6%க்கு மேலே எடுத்து என்ன சார் பிரச்சனையாகும்? இல்லை, அப்படி இல்லை. இப்போது 6% ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் மார்க்கெட் ரிட்டர்ன் நான் 12% எதிர்பார்க்குறேன். அதில் என்னோட டேக்ஸ் கட்டணும் இல்லையா, கேஷ் ஆர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் நம்ம கட்டணும். கட்டி அதில் எனக்கு ஒரு 1% வருது, 11% வருது. நான் இப்போ 11% எடுக்கிறேன். இது மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அசல் குறைஞ்சிடும். அசல்லேருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடும். அசலில் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், நம்ம லாஞ்சிவிட்டி அடி வாங்கிடும். நான் வந்து ஒரு 20 வருஷம் பிளான் போட்டிருந்தேன்னா கேபிட்டல் எடுத்தேன்னா அது வந்து 20 வருஷத்துக்கு வேலை 19 வருஷமாக இருக்கும். அதனால் எப்பயுமே நம்ம இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே க்ளோஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஆர்பிஐயோட இன்ஃப்ளேஷன் டார்கெட் என்ன சொல்கிறாங்க, 4-6% சொல்கிறாங்க. அதனால் ஒரு 4-6% நம்ம எடுத்தோன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சர் இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் இன்ஃப்ளேஷன் ஏறும்போது அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த 6% எடுக்கிறதுக்கான சாதிக்கலாம். அதனால தான் நம்ம நார்மலாக சொல்கிறது 6-7%க்குள்ளே எஸ்டபிள்யூபி யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. எஸ்டபிள்யூபியில் டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் டாக்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க, எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்லை, இப்போ நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் ஒரு 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு, அவர் 7% வித்ட்ரா பண்ணுறாரு. 7 lakhs rupees வித்ட்ரா பண்ணுறாரு. 7 lakh வித்ட்ரா பண்ணார்னா எல்லாமே ப்ராஃபிட்டை வித்ட்ராவே பண்ண முடியாது. எஸ்டபிள்யூபியில் நிறைய இன்வெஸ்டருக்கு இது புரியாத விஷயங்கள். இது ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். எஸ்டபிள்யூபியில் ப்ராஃபிட்டை ஒண்டி வித்ட்ரா பண்ண முடியும்னா வித்ட்ராவே பண்ண முடியாது. ப்ராஃபிட்டர் அண்ட் கேபிட்டல் சேர்த்து தான் வித்ட்ரா பண்ண முடியும். அப்போ நீங்கள் 7 லட்ச ரூபா வித்ட்ரா பண்ணிங்கன்னா அதில் ஒரு 2-3 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்கலாம், மீதி 4 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருக்கலாம். இது உங்களோட டெனரை பொறுத்து இருக்குது, எவ்வளோ டியூரேஷனாக நீங்கள் இந்த எஸ்டபிள்யூபி நடத்துறீங்கிற பொறுத்து தான் இது இருக்குது. அப்போது நீங்கள் 3 லட்ச ரூபா கேபிட்டல் எடுக்கிறீங்க, 4 லட்ச ரூபா ப்ராஃபிட்டில் எடுக்கிறீங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் என்ன சொல்கிறாங்க, 1,25,000 ரூபாய்க்குள்ள எக்ஸம்ப்டட் இருக்குது. அப்போ 4 லட்ச ரூபா நான் ப்ராஃபிட் எடுத்தேன்னா அதில் 1,25,000 ரூபாய் கழிச்சிடுவேன். பேலன்ஸ் 2,75,000 ரூபாய் இருக்குது. இப்போ 2,75,000 ரூபாய்க்கு நான் ஐ ஷுட் பே 12.5% டேக்ஸ். அப்ராக்சிமேட்டில் 30,000 to 33,000 rupees அந்த பேண்டில் நம்மளுக்கு டேக்ஸ் வரும். அதனால் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரா பிளான் பண்ணால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம பிரின்சிபல் ப்ளஸ் ப்ராஃபிட்டை சேர்த்து எடுக்கிறதுனால
1,25,000 சப்ட்ராக்ட் பண்ணி அந்த ப்ராஃபிட்டில் பேலன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஹோம் லோனுக்கு கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து எடுத்துக்கட்டுங்க. ஸோ இப்பவும் அதே மாதிரி இந்த மார்க்கெட் கிராஷை நோக்கி போயிட்டு இருக்க இந்த சமயத்திலுமே அதே மெத்தடே ஃபாலோ பண்ணலாமா, இல்லை வேற ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம்? இப்போ நீங்கள் ஹோம் லோன் பண்ணிட்டீங்க, ஹோம் லோனுக்காக நீங்கள் இந்த இன்கம் எடுத்து இஎம்ஐ கட்டுறீங்க. இப்போ திடீர்னு உங்கள்கிட்ட ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மெச்சூரிட்டியே ஒரு 1 lakh 2 lakhs வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா, அந்த 1 lakh 2 lakhs இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது இல்லையா, அதுலேருந்து எடுத்து இந்த 1 மாதம் 2 மாதம் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐக்கு, ஹோம் லோன் இஎம்ஐக்குன்னா அதை யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ராட்டஜி. இல்லை என்கிட்ட வேறு எந்த விதமான பணமும் இல்லை, நான் இந்த ஒரு பணத்தை அப்படியே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்ல மக்கள் பண்ற பெரிய தவறுனா என்ன சார் சொல்லுவீங்க? சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் மக்கள் பண்ணுற பெரிய தவறு என்னென்னா, இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு, அசல் போயிடுமோ, பிரின்சிபல் போயிடுமோ, இது மாதிரி பண்ணுறாங்க. நான் சொல்கிற இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் சின்ன சின்ன விஷயங்கள் இது மாதிரி வரும்போது ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. என்ஏவி என்ன இருக்குது, உங்களோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, மார்க்கெட் எவ்வளோ இருக்குது, உங்களோட கேபிட்டல் எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் ஒரு 2 வருஷம் 2 மாதம் 3 மாதம் தான் இந்த வாரெலாம் இருக்கலாம், அதுக்கு மேலாம் வாரம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ 2-3 மாதத்துல எவ்வளோ லாஸ் வருது இதை ஒண்டி கோட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இது பார்க்காம மென்டலாகவே நீங்கள் வந்து கால்குலேஷன் போட ட்ரை பண்ணி லாஸ் ஆகிறது தப்பு. ஸோ எக்ஸலே எனக்கு தெரியாதுன்னா நிறைய ஃபினான்ஷியல் கால்குலேட்டர் சார், பிளென்டி ஆஃப் ஃபினான்ஷியல் கால்குலேட்டர் சார், அதில் போய் நீங்கள் டேட்டா போட்டு பாருங்கள். இப்போ சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் நீங்கள் ஒன்று சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். நிறைய டெக்னிக்கல் வேர்டு ஜார்கன்லாம் சிம்பிளாக பண்ணி நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் டெபாசிட் போட்டிங்க, மாதம் மாதம் வட்டி வாங்குறீங்க, அதுதானே சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். அப்போ திடீர்னு நீங்கள் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகுது, எனக்கு வட்டி வருது பேங்க்லேருந்து கம்மியாக இருக்குது, நான் எதுக்கு வட்டியே வேணுமா, டெபாசிட்டே க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன தப்பாயிடும். இன்ஃப்ளேஷன்றது 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். நார்மலைஸ் ஆனோடனே இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிடும். அப்போது இந்த இன்ஃப்ளேஷனை மனசில் வச்சு நீங்கள் இதை வந்து கருத்தில் கொண்டு அந்த மாதிரி நீங்கள் முதலீட்டை ஹேண்டில் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி பேங்க் டெபாசிட் மாதிரி எஸ்டபிள்யூபி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் பேங்க் டெபாசிட்டில் ஒரு எஃப்டியில் நான் பணம் போட்டேன் அப்படின்னா அந்த கேபிட்டல் எனக்கு லாஸே ஆகாது. ஆனால் எஸ்டபிள்யூபியில் அந்த சான்ஸ் அதிகமாக இருக்கா? இல்லை, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, லாஸ் எப்போ வரும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாஸ் 2 விஷயங்கள ஒன்று வரும். ஒன்று பேப்பர் லாஸு, ஒன்று ரியல் லாஸ் அப்படின்றது இருக்குது. இப்போ நான் 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் வித்ட்ரா பண்ணுறேன் பணத்தை அப்படின்னா இட் இஸ் கால்டு ரியல் லாஸ். நான் புக் பண்ணிட்டேன், லாஸை புக் பண்ணிட்டேன். பேப்பர் லாஸ், மார்க்கெட் இறங்கியிருக்கும், நான் ஒன்றுமே பண்ணலைன்னா 3 மாதம் கழிச்சு ஏறிடும். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, வட்டி உண்டி எடுக்கிறீங்க. ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் அசலே எடுப்பீங்களா, எடுக்க மாட்டீங்களா? அசல் எடுக்க மாட்டீங்க. வட்டி ஆகிடும்னா நான் வட்டி பாட்டு கொட்டுறேன், 5 வருஷம் டெபாசிட் போட்டால் அப்படி தானே இருப்பீங்க. அப்போ உங்களோட எஸ்டபிள்யூபி போடும்போது உங்கள் இலக்குகள் அடிப்படையில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க. என்னோட குழந்தைகளோட படிப்புக்கு, எங்கள் குழந்தையோட திருமணம், என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படின்னா 25 வருஷம் டெபாசிட்டாக புரிஞ்சுக்கோங்க. இது 25 வருஷம் டெபாசிட் போட்டிருக்கீங்க, 1 மாதம் 2 மாதம் மார்க்கெட் இருக்குன்னா 25 வருஷம் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணுவீங்க? க்ளோஸ் பண்ண மாட்டீங்க. இல்லை, எந்த காமன் சென்ஸ் இருக்கிறவங்களும் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அதே தான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானிங். இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நீங்கள் ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. லாஜிக்கை யூஸ் பண்ணாமல் நான் எமோஷனாக டிசிஷன் எடுத்தேன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது எதை அவாய்ட் பண்ணணும், எமோஷன் அவாய்ட் பண்ணணும். சேர்க்கும் போது நீங்கள் எமோஷன் அட்டாச் பண்ணிக்கலன்னா, எமோஷன் அட்டாச் பண்ணனா ஒரு ஸ்டிக்கினஸ் வரும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். என் குழந்தையோட திருமணத்துக்கு நான் சேர்க்குறேன், என் குழந்தையோட படிப்புக்கு சேர்க்குறேன், நான் ஒரு வீடு வாங்குறதுக்கு சேர்க்குறேன், அப்போ அது ஸ்டிக்கினஸ் வரும், அந்த பர்பஸ்க்கு போகும். இப்போ வித்ட்ரா பண்ணும்போது அந்த ஸ்டிக்கினஸ் கிடையாது, கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த அதே சேம் ஸ்டிக்கினஸை வித்ட்ராவல் பீரியட்லையும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷனான ஒரு சூழ்நிலை வராது. உங்களோட போர்ட்ஃபோலியோ மேலும் மேலும் மேலே போகிறதுக்கான சாதிக்குள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணால் பிளான் வித் பார்த்தா சேனலில் பாருங்கள். திஸ் இஸ் சுரேஷ் பார்சாரதி, சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர், ஃபவுண்டர், Forest FinServ LLP, AMFI registered mutual fund distributor, ARN 292640. இந்த நியூஸ் மாதிரி ஏதாவது தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும், அடியில் கொடுத்துருக்க நம்பரை 9962306705 தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் ஆளுங்க உங்களுக்கு உதவி செய்வார்கள்.